திமுகவில் இணைந்தார் ஓபிஎஸ். உண்மையாவே தமிழ்நாடு அரசியல் இப்பதான் வேற லெவல்ல சூடு பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்குது. இங்க பாஜக பெரிய அளவிலான ஒரு திட்டங்கள் போட்டிருந்தாங்க. அதிமுகவை பலப்படுத்தணும், அதிமுகவை பலப்படுத்தி அது மூலமா பாஜக இங்க சாதனை செஞ்சிடலாம், இதுக்காக டிடிவி தினகரன்லாம் ஒன்னு சேர்த்து அதிமுக ஒன்னா உருவாக்கிடலாம், என்னென்னவோ கணக்கு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அதிமுகவுடைய ஒட்டுமொத்த ஓட்டுகளும், அதிமுகவுடைய உண்மை தொண்டர்களுடைய ஓட்டுகள் எல்லாமே திமுக பக்கம் வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல அதிமுக தொண்டர்கள் ரோட்ல இறங்கி பட்டாசு வெடிச்சு எடப்பாடிக்கு எதிரான கோஷங்கள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த ஓபிஎஸ் திமுக இணைஞ்ச இந்த விஷயங்கிறது பாஜகவுக்கு வைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு செக். இன்னொரு பக்கம் விஜய் அப்பாவியா உட்கார்ந்துருக்காரு. அவங்க வராங்களா, அவங்க மட்டும் இல்ல அவங்களோட சேர்ந்து இவங்களும் வராங்களா, இப்படி எல்லாம் கணக்கு கண்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு விஜய் மட்டும் பனையூர்ல தனியாவே உட்காந்துட்டு இருப்பாரு. கூடிய சீக்கிரம் செங்கோட்டையன் கூட இந்த பக்கம் வரது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுக்கு உண்மையாவே தமிழ்நாடு அரசியல் இப்பதான் சூடு பிடிச்சிருக்குது. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். தமிழ்நாடு அரசியல்ல யாரை எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் தான் ஓ பன்னீர்செல்வம் திமுக சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு. ஏன்னா இது ஒரு வரலாற்றிலேயே முதன்முறைன்னு கூட சொல்லலாம். 3 முறை முதலமைச்சரா இருந்த ஒருத்தர் இன்னொரு கட்சியில போய் உறுப்பினரை சேர்றாரு அப்படிங்கிறது இது வரலாற்றிலே முதன்முறை நடந்த ஒரு நிகழ்வு. திமுக போய் சேர்ந்தாரு. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி 3 முறை முதலமைச்சர் அப்படிங்கிறதால அவருடைய வருகையை வரவேற்கிறதுக்காக திமுக சார்பில் பெரிய ஒரு வரவேற்புமே கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த திமுக அமைச்சரவையை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லாருமே அவரை வரவேற்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அவரும் தன்னை திமுகவில் ஒரு தொண்டரா அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அந்த திமுகவில் ஒரு தொண்டரா அந்த கட்சியில சேர்ந்துட்டாரு. தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செஞ்சுட்டாரு. அப்ப இவருடைய இந்த திமுகவில் சேர்ந்தது அப்படிங்கிறது இன்னைக்கு இந்திய அளவுல இது ஒரு தலைப்பு செய்தியாவே மாறி போயிருக்குது. பாஜகவுக்கு விழுந்த ஒரு மரண அடின்னு கூட இந்த இடத்துல சொல்லலாம். ஏன்னா ஓபிஎஸ் இங்க திமுக வந்து சேர்ந்தது ஒரு சிலருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். என்னங்க ஒரு இத்தனை நாள் பாஜக சொல்படி பாஜக என்ன சொல்லுதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு, அவரு போய் இன்னைக்கு சேர்க்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு அதிருப்தியா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல இது ஒரு திமுக மாஸ்டர் பிளான் தான் சொல்லணும். ஏன்னா இப்ப நடக்கக்கூடிய இந்த தேர்தலுங்கிறது இது சாதாரண ஒரு தேர்தல் களம் கிடையாது. இது ஒரு சித்தாந்த போர். இங்க ஒரு சித்தாந்த போர் நடக்கும்போது பாஜக எப்படியாவது இந்த தமிழ்நாட்டில் காலை ஊண்டிடலாம் அப்படின்னு சொல்லி பலகட்ட திட்டங்கள் போடும்போது இது ஒரு சித்தாந்த போர் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குது. அப்ப இந்த சித்தாந்த போர்க்களத்துல இது ஒரு போர் வியூகம் தான். ஓபிஎஸ் இங்க சேர்த்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய போர் வியூகம். அண்ணன் திருமாவளவனும் இதை தான் சொன்னாரு. ஓபிஎஸ் இங்க திமுக சேர்ந்ததை அண்ணன் திருமாவளவனை பாராட்டினதுக்கு இதுதான் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா பாஜக இங்க பலகட்ட பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. அதிமுக ஃபர்ஸ்ட் பலப்படுத்தணும். ஏன்னா அதிமுக பலப்படுத்தினா மட்டும்தான் பாஜகவால வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத அவங்க ரொம்ப நல்லா உணர்ந்துதான் அதிமுகவை எப்படி பலப்படுத்துறது. அதிமுக பல கூறா இருக்குல்ல. டிடிவி தினகரனை இங்க சேர்த்துட்டோம்னா அதிமுக ஒரு பலமான கட்சி ஆயிரும். ஓ பன்னீர்செல்வத்தையும் சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஆனா எடப்பாடி வந்து நான் தான் இங்க மெயினா இருக்கணும் அப்படின்னு சொன்னதால ஓ பன்னீர்செல்வத்தால அங்க சேர முடியல. அப்ப டிடிவி தினகரன் நாங்க உள்ள இழுத்து போட்டா அதிமுக இன்னும் பலமாயிரும். அதிமுக பலமாச்சுன்னா அது மூலியமா பாஜக இன்னும் பெரிய அளவுல செல்வாக்கு செலுத்தலாம். ஆல்ரெடி அதிமுக தயவுல 4 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிட்டோம். இந்த முறை அதிமுக பாஜக அதிமுக கூட்டணியில 40க்கும் மேற்பட்ட சீட்டுகள் கேட்டிருக்காங்க. அப்ப 40க்கும் மேற்பட்ட சீட்னா குறைஞ்சது ஒரு 20 இடங்கள்லயா நம்ம ஜெயிச்சிடலாம். தமிழ்நாட்டில் இது மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா காலை ஊண்டிடலாம்னு சொல்லி பெரிய கட்ட பிளான் ஒரு பக்கம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் விஜயகாந்துக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு செல்வாக்கு இருக்குது. அவருடைய மரணத்தால அவருடைய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய அங்க ஒரு வாக்கு வங்கி இருந்துட்டு இருக்குது. அந்த வாக்கு வங்கி எப்படியா கவர்ந்துடலாம், இது ஒரு பிளான் போட்டாங்க. அப்புறம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை திமுக சார்பில் கலைஞர் உரிமை தொகை கொடுக்கப்படுது. அதை தேர்தலை காரணமாக காட்டி அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை ரத்து செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் மாதிரியான நபர்கள்ட்ட ரெய்டு பயம், அவர் கையில இந்த ஜனநாயகன் படத்தை தடை செய்யறது, சிபிஐ விஷயங்கள் இதெல்லாம் காட்டி விஜய் வச்சு திமுகவுக்கு எதிராக பேச வைக்கலாம்னு சொல்லி விஜய் வச்சு திமுகவுக்கு எதிராக பேச வைக்கிறது. திமுகவுடைய கூட்டணியை உடைக்கிறதுக்காக வாங்க என் கூட வாங்க, ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன் அப்படின்னு சொல்லி விஜய் மாதிரியான நபர்களை வச்சு இப்படி பல கட்ட பிளான் போட்டு திமுக கூட்டணியை உடைக்கணும், திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டுகளை உடைக்கணும், அப்பதான் தமிழ்நாட்டில் காலை ஊன்ற முடியும் அப்படின்னு சொல்லி பாஜக பல கட்ட பிளான் போட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒட்டுமொத்த பிளானையுமே இன்னைக்கு திமுக அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது இது சாதாரண தேர்தல் இல்ல, இது ஒரு சித்தாந்த போர். அந்த சித்தாந்த போர்ல இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்திருக்கிறது ஒரு மாபெரும் வியூகம் தான் இந்த இடத்துல. ஏன்னா இப்போ திமுக வந்து சேர்ந்துட்டாங்க. தேமுதிகவுக்கு அவங்களுக்கு தேவையான சீட்டு கொடுத்து இப்ப திமுக சேர்த்தது மூலியமா
அந்த விஜயகாந்த் தொண்டர்களுக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கு இல்லையா, அந்த ஓட்டு இப்ப திமுகவுக்கு தான் வரும். ஏன்னா இந்த வாக்குகளை குறி வச்சுதான் விஜய் இங்க ஒரு பிளான் போட்டிருந்தாரு. ஒரு விஜயகாந்தை தான் நம்ம இழந்துட்டோம், அந்த மாதிரி விஜய் அண்ணாவை நம்ம இழந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணாங்க. அதெல்லாம் அடிச்சு காலி பண்ணி இன்னைக்கு திமுக வந்து சேர்ந்ததால விஜய்க்கு எதிரான ஒரு பிரச்சார களம் இந்த இடத்துல உருவாகும், எடப்பாடிக்கு எதிரான ஒரு பிரச்சார களம் இந்த இடத்துல உருவாகும். அது திமுக எடுத்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அப்ப தேமுதிகவை திமுக சேர்த்ததுமே ஒரு பாஜகவுக்கு ஒரு பலத்த ஒரு அடி. அதுக்கடுத்து விஜய் வச்சு இந்த கூட்டணி கணக்கு இல்லையா, ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன், விஜய் கணக்கு செல்லுபடி ஆகல. ஏன் செல்லுபடி ஆகலன்னா, ஒரு வீட்டை விட்டு வெளில வரணும், பனையூர் விட்டு வெளில வந்தாலும் விஜய் கணக்கு செல்லுபடி ஆகும். ஆல்ரெடி இங்க திமுகவோட கூட்டணி ரொம்பவே பலமா இருக்கிறதால விஜயோடைய கணக்கு எதுவுமே இங்க செல்லுபடி ஆகல. அதுக்கடுத்து அந்த மாதம் 1000 ரூபாய் தடை செஞ்சிடலாம், தேர்தலை காரணமா காட்டி தடை செஞ்சுட்டு பாத்தீங்களா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் நிறுத்திட்டாங்க பாத்தீங்களா, இப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கணக்கெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் அடிச்சு உடைக்கிற மாதிரி, நீ 1000 ரூபாய் தானே தடுக்க பாக்குற, இந்த மொத்தமா சேர்த்து 5 மாசத்துக்கு 5000 ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னு திமுக 5000 ரூபாய் கொடுத்ததுங்கிறதும் பாஜகவுடைய கனவுல விழுந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு அடி. அப்ப இப்படி எல்லாம் இருக்கிற நேரத்துல இன்னைக்கு பாஜகவுக்கு இருக்கக்கூடிய கடைசி நம்பிக்கை அதிமுக மட்டும்தான். அதிமுகவில் ஏறி சவாரி செஞ்சு எடப்பாடியை முன்னிலைப்படுத்தி அது மூலியமா இங்க தாமரை மலர் வைக்கலாம். மகாராஷ்டிராவில் எப்படி ஏக்நாத் ஷிண்டே மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு பாஜக ஆட்சியை பிடிச்சாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு யுக்தியை கையாளுறதுக்காக ஒரு பிளான் பண்ணாங்க. அதுக்காக தான் டிடி தினகரன் அதிமுக சேர்க்கப்பட்டாரு. எடப்பாடி பெரிய துரோகி, எடப்பாடி எல்லாம் மன்னிக்கவே மாட்டேன், அதுக்கு பதில் நான் தூக்கல தொங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டிடி தினகரன் கூட இன்னைக்கு அதிமுக போய் சேர்ந்தாருன்னா, ஏன்னா அப்ப அதிமுக பலப்படுத்தினா மட்டுமே பாஜக பலவாமகம் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளான் பண்ணாங்க. ஆனா அதிமுகவுடைய ஒட்டுமொத்த சுவிட்சையுமே ஆஃப் பண்ற மாதிரி திமுக மிகப்பெரிய ஒரு பிளான் போட்டுட்டு அங்க இருந்து பன்னீர்செல்வத்தை இன்னைக்கு திமுக சேர்க்கப்பட்டிருக்கு. திமுகவில் இவர் சேர்க்கப்பட்டதால அதிமுக உண்மையான தொண்டர்கள் இருப்பாங்களே, அந்த வாக்குகள் இனி திமுக பக்கம் தான் போகும். அதுக்கு வச்ச மிகப்பெரிய ஒரு செக்குனே சொல்லலாம். ஏன்னா பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரைக்கும் சாதாரண ஒரு அரசியல்வாதிலாம் கிடையாது. அவருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு. 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. ஜெயலலிதா தனக்கு பிறகு ஒருத்தர் முதலமைச்சராக வைக்கணும் அப்படின்ற இடத்துலயே பன்னீர்செல்வத்தை தான் நியமிச்சாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபரா இருந்தாரு. அந்த கட்சியிலுமே அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு. அவர் சமூகம் சார்ந்த ஒரு ஓட்டு இருக்குது, முக்குளத்தோர் சமூகம் சார்ந்த ஓட்டு, அந்த தேவர் சமூகம் சார்ந்த முக்குளத்தோர் சமூகம் சார்ந்த அவ்வளவு பெரிய ஓட்டு இருக்கு. தேனி பெரிய குளங்கிறது அவருடைய கோட்டை, அங்க யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேனி பெரிய குளம் அவருடைய கோட்டை. தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் முக்குளத்தோர் சமூகத்தினர் இருக்கிறாங்களோ அந்த ஓட்டு அவருடைய மிகப்பெரிய ஒரு பலம். அதுக்காக இன்னைக்கு முக்குளத்தோர் சமூகத்தை வச்சு பாஜக ஒரு பெரிய அரசியல் யுக்தி கையாண்டாங்க. முக்குளத்தோர் சமூகத்தை கையாண்டு தேவர் பேர்ல ஏர்போர்ட்டை திறக்க போறோம், தேவர் ஜெயந்தி நாங்க அப்படி நடத்த போறோம்னு சொல்லி முக்குளத்தோர் சமூகத்தை வச்சு ஒரு ஓட்டை கவர் பண்றதுக்காகவும் அந்த முக்குளத்தோரை இஸ்லாமியர்களுக்கு எதிராக திருப்புறதுக்காகவும் பெரிய அரசியல் நாடகங்கள் இங்க நடத்தப்படுற நேரத்துல அந்த முக்குளோர் சமூகத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் முன்னாள் முதலமைச்சர் அவர் இன்னைக்கு திமுக சேர்க்கப்பட்டதுங்கிறது அந்த சமூகத்துடைய மொத்த ஓட்டுகளுமே இன்னைக்கு திமுகவுக்கு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் சொல்லலாம். ஏன் பன்னீர்செல்வத்துடைய வருகைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, பன்னீர்செல்வம் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு தேர்தலை மட்டும் கொஞ்சம் பாருங்க. சமீபத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அப்போ ஒரு பாஜகவுடைய கூட்டணியில தான் இருக்கிறாரு. பாஜக என்ன செய்யறாங்கன்னா, அவர் தன்னோட கூட்டணியில ஒரு ஆளா நியமிக்காம என்ன செய்யறாங்க, அவர் சுயேட்சையா போய் ராமநாதபுரம் தொகுதியில போய் நிக்க வைக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் நவாஸ் கனி அந்த இடத்துல நிக்கிறாரு. அங்க நவாஸ் கனியோட இந்த வெற்றியை தடை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ராமநாதபுரம் முக்குளத்தோர் சமூகம் அதிகமா, தேனிக்கு பிறகு அங்க அதிகமா முக்குளத்தோர் சமூகம் வாழக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த இடத்துல போய் பன்னீர்செல்வத்தை சுயேட்சையா போய் நிக்க வச்சோம்னா அங்க நவாஸ் கனியை தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாஜக ஒரு பிளான் போட்டாங்க. இவருமே அங்க போய் சுயேட்சையா போய் நின்றாரு. அப்ப அங்க போய் நிக்கும் போது அவருடைய செல்வாக்கு பன்னீர்செல்வ செல்வாக்கு என்னன்னு பாருங்க. ஒரு சுயேட்சையா பலாப்பழம் சின்னத்துல போய் சுயேட்சையா போய் நின்று மட்டுமே கிட்டத்தட்ட 3,42,000 வாக்குகள், 3,42,800 சில்லற, கிட்டத்தட்ட 3,43,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு சுயேட்சையா போய் நின்று. அங்க வெற்றி பெற்றார்ல நவாஸ் கனி 5 லட்சம் வாக்குகள் வாங்கினாரு. அப்ப 5 லட்சம் எங்க, 3,43,000 ஒரு சுயேட்சை வேட்பாளர் எங்க, அதுதான் அவரோட செல்வாக்கு. அந்த தொகுதியில போட்டியிட்ட அதிமுக வெறும் 99,000 வாக்குகள் மட்டும் தான் வாங்கினாங்க. அப்போ அவரு பெரிய குளம் தான் அவருடைய தேனி, பெரிய குளம் தான் அவருடைய கோட்டை. அப்ப அங்க எல்லாமே இது வரைக்கும் பரிச்சயமே இல்லாத, அதாவது அவரோட தேர்தல் களத்துல அவருக்கு பரிச்சயமே இல்லாத ராமநாதபுரத்துல போய் போட்டியிடும் போது கூட 3,43,000 வாக்குகள் வாங்குறாரு. ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. அப்போ அந்த 6 சட்டமன்ற தொகுதியில உள்ளடக்கிய ஒரு இடத்துல போயிட்டு 3,43,000 வாக்குகள் வாங்குறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கு 50,000 60,000 வாக்குகள் வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். ஒரு சட்டமன்ற தொகுதியில 50,000 60,000 வாக்குகள் வாங்குறாருன்னா இது சாதாரண விஷயம் இல்ல. அப்ப அவ்வளவு பெரிய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு திமுக பக்கம் வந்திருக்கிறாரு. முக்குளத்தோர் சமூகத்துடைய மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு கிடைச்சிருக்கு. இனி தென் மாவட்டங்கள்ல திமுகவுடைய பலம் இன்னும் பெரிய அளவுல இருக்கும். தென் மாவட்டங்கள்ல திமுக அதிமுக பெரிய அளவுல கிளாஷ் நடக்கும். 2 பேருக்குமே சம பங்கு போட்டி நடந்துட்டு இருக்கும்.
இப்போ ஓபிஎஸோட வருகையால தென் மாவட்டங்கள்ல திமுகவுடைய செல்வாக்கு பெரிய அளவுல உயரும். கிட்டத்தட்ட 5% மேல திமுகவுடைய செல்வாக்கு அங்க உயரும். இது மூலியமா திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பெரிய அளவுல இருக்குது. இவ்வளவு ஒரு பலமான கூட்டணி இது வரைக்கும் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி திமுகவுடைய கூட்டணி ரொம்ப ஒற்றுமையா பலமா இருக்கிறாங்க. தேமுதிக வருகையால விஜயகாந்த் ரசிகர்களுடைய அந்த வாக்குகள், இப்போ ஓபிஎஸ் வருகையால அதிமுகவுடைய வாக்குகள், அதிமுக உண்மையான தொண்டர்கள், முக்குளத்தூர் சமூகத்துடைய வாக்குகள் போது, அப்ப திமுகவுடைய இந்த ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது குறைஞ்சது 50% வாங்குவாங்க. இது வரைக்கும் யாருமே வாங்காத அளவுக்கு குறைஞ்சது 50% அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு அரசியல் விமர்சகர்கள் அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. ஏன்னா இப்பவுமே காலையிலேயே பார்த்தோம்னா அதிமுகவோட உண்மை தொண்டர்கள் களத்தில் இறங்கிட்டாங்க. ஓ பன்னீர்செல்வம் திமுக சேர்ந்தது ஒரு கரெக்டான ஒரு சாய்ஸ், அவர் சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, இதை நாங்க பாராட்டுறோம், முக ஸ்டாலின் தான் அடுத்த முறை முதலமைச்சரா வரணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பெரிய அளவிலான கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க. தற்குறி எடப்பாடி பழனிசாமி, தரம் கெட்ட தற்குறி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லி பெரிய அளவிலான கோஷங்கள் போட்டு ஓபிஎஸ் இன்னைக்கு திமுக சேர்ந்ததை உண்மையான அதிமுக தொண்டர்கள் பெரிய அளவுல வரவேற்கிறாங்க. எடப்பாடிக்கு எதிராக பெரிய அளவுல கோஷங்கள் உருவாகி எடப்பாடியோட அரசியல் நாங்கள் ஒட்டுமொத்தமா நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பெரிய அளவிலான அங்க சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இதனாலதான் அண்ணன் திருமாவளவன் கூட இன்னைக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் 3 முறை முதலமைச்சரா இருந்தாரு. அவர் இன்னைக்கு ஒரு எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு பாஜக பக்கம் போகாம இன்னைக்கு ஒரு திராவிட கட்சியில் அவருடைய இணைப்பு அப்படிங்கிறது இது ஒரு சரியான முடிவு, அவருடைய மதிப்பு இன்னைக்கு உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் பதிக்கலாம்னு சொல்லி பல திட்டங்கள் போடும்போது ஒரு எம்ஜிஆரோட விசுவாசியா, ஒரு அம்மாவோட விசுவாசியா சரியான முடிவு எடுத்திருக்கிறாரு, அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், உங்களுடைய மதிப்பு இப்போ உயர்ந்திருக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவனுமே பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு. இதுல சமீபத்தில் சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. அதாவது அப்போ அதிமுகல ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் ஒன்னா இருக்கக்கூடிய நேரத்தில் ஓபிஎஸ் வந்து அப்போ எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கிறாரு. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அப்பதான் எம்எல்ஏ உள்ள போயிருக்கிற நேரத்தில் சட்டசபை முடிஞ்சு ஓ பன்னீர்செல்வம் போய் தன்னோட காரை ஏறதுக்கு பதிலாக உதயநிதியோட கார்ல போய் ஏறிட்டாரு. 2 பேரும் கார் ஒரே மாதிரி, கருப்பு கலர் ஒரே மாதிரி இருந்திருக்குது. அப்புறம் மறுநாள் சட்டசபை நடக்கும்போது அப்போ உதயநிதி ஸ்டாலின் அந்த இடத்துல பேசினாரு. இந்த மாதிரி நேற்று வந்து ஓ பன்னீர்செல்வம் எதிர்கட்சி துணைத் தலைவர் அவருடைய கார்ல ஏறதுக்கு பதில் என்னோட கார்ல ஏறிட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் காரை நீங்க தாராளமா எங்க வேணாலும் எடுத்துட்டு போங்க, எங்க வேணாலும் போங்க, ஆனா பாஜக ஆபீஸ் கமலாலயம் பக்கம் மட்டும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நகைச்சுவையா இருந்தது. அப்போ ஓபிஎஸ் சொன்னாரு, நான் எம்ஜிஆரோட உண்மையான தொண்டன், எம்ஜிஆரோட மாளிகைக்கு தான் என்னுடைய கார் போகுமே தவிர கமலாலயத்துக்கு என்னோட கார் போகாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடந்தது. அது உண்மையாலே இன்னைக்கு நடந்திருக்குது. எம்ஜிஆரோட உண்மை தொண்டனா ஒரு திராவிட சித்தாந்தத்தின் அடிப்படையில் இன்னைக்கு தன்னோட முடிவு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பார்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு 3 சாய்ஸ் இந்த இடத்துல இருந்தது. அதாவது அவர் நினைச்சிருந்தா காங்கிரஸ் பக்கம் போயிருக்கலாம், காங்கிரஸ் பக்கம் போயிருந்தா காங்கிரஸ் பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்திருப்பாங்க. ஆனா காங்கிரஸ்ல ஆல்ரெடி அங்கேயே கோஷ்டி முதல் இருந்திருக்குது, ஒரு அங்கேயே உள்கட்சி புசல் பெரிய அளவில் அங்கே காங்கிரஸ்ல இருந்துட்டு இருக்குது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நாளைக்கே போய் சேர்றாருன்னு வைங்களேன், ஓபிஎஸ் போய் காங்கிரஸ் போய் சேர்றாரு, காங்கிரஸை சேர்ந்த யார்ட்டையாவது தலைவர்கள்ட்ட போய் கேட்கறாங்க, ஓபிஎஸ் சேர்ந்திருக்காரு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும் போது இது அவருடைய தனிப்பட்ட முடிவு, இதுல நாங்க எந்த கருத்தும் சொல்ல முடியாது, இப்படிதான் அங்க பதில் வரும். அப்போ ஒரு காங்கிரஸா ஒரு சாய்ஸ் பண்ணல. பாஜகவில் அவர் போய் சேர்ந்திருக்கலாம், ஆனா பாஜகவில் சேராம அவர் எடுத்த முடிவு என்னன்னா, ஏன்னா அங்க ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய ஆயுள் கால உறுப்பினராக அங்க போய் சேர்ந்துட்டாரு, இனி பாஜகவில் போய் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால பாஜகன்ற முடிவு எடுக்காம திராவிட கட்சிக்காக தேர்ந்தெடுத்துக்கிறாரு. இல்ல அவர் தாவேகாவை சாய்ஸ் எடுத்துக்கலாம், தாவேகாவில் அவர் போய் சேர்ந்திருந்தா துணை முதல்வர் என்ற ஒரு சாய்ஸ் கூட அவர் கொடுத்திருப்பாங்க, அவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கும். ஆனா அவர் தாவேகால போய் சேரல. தாவேகால சேரணும்னு நினைச்சாலும் செங்கோட்டையனே ஃபர்ஸ்ட் விட மாட்டாரு. ஏன்னா செங்கோட்டையன் கண்டிப்பா சொல்லுவார் இல்லையா, 2 பேரும் ஒரு காலத்துல எவ்வளவு நண்பர்களா இருந்திருக்காங்க. அப்ப செங்கோட்டையன் இவரு ஒருவேளை ஓபிஎஸ் அங்க போய் சேர்ற ஐடியா இருந்திருந்தா செங்கோட்டையனே தடுத்திருப்பாரு. வேணாம் மச்சான், இந்த பக்கம் மட்டும் வந்துடாத, மாட்டிக்கிட்டு தவிக்கிறேன், காதுல வந்து விசிலத்து காதுல ஊதுறாங்க, காதெல்லாம் கொய்யுந்துப்பா, ஏதோ இங்க மனுஷங்கிட்ட மாட்டா மாதிரி இல்ல, பெரிய வனாந்திர கூட்டத்துல சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, நானே மாட்டிட்டு தவிச்சிட்டு இருக்கிறேன், நீ தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாத. அதாவது எடப்பாடி பழனிசாமி கூட நான் அரசியல் செய்யும் போது ஏன்டா அரசியலுக்கு வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா இந்த கூட்டத்துல வந்து தாவேக்கால வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஏன்டா பிறந்தனே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லி கண்டிப்பா செங்கோட்டையனே இந்த விஷயத்த சொல்லுவாரு. அதனால தாவேக்கா அவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுத்துமே அந்த சாய்ஸுமே எடுக்காம இன்னைக்கு திமுகன்ற ஒரு சாய்ஸ் எடுத்தது உண்மையாவே ஓ பன்னீர்செல்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு சரியான ஒரு முடிவு. இனி திமுகவுடைய மாஸ்டர் பிளான் இதுதான். ஏன்னா இன்னைக்கு இவங்களை சேர்த்தது மூலியமா இவர் மூலியமா திமுக ஓட்டு கிடைக்கின்றது தனி, ஆனா இவர் சேர்த்தது மூலியமா இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பெரிய ஒரு பிரச்சார நாயகனா இவரை பயன்படுத்தலாம். எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு அரசியல்வாதி, இந்த மாதிரி தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக என்னெல்லாம் செஞ்சாருன்றத இவரை வச்சு பேச வைக்கலாம். பாஜக எப்பேற்பட்ட அழுத்தம் அதிமுக கொடுத்தது நீட்டுடைய விஷயத்துல,
இன்னைக்கு மின்சார கட்டணம் உயர்றதுக்கு காரணமே உதயமின் திட்டம். அந்த உதயமின் திட்டத்தை ஏத்துக்கிறதுக்காக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது, சிஏஏ சட்டத்தை ஆதரிக்கிறதுக்காக பாஜக எவ்வளவு அழுத்தங்கள் கொடுத்ததுன்னு சொல்லி பாஜகவுடைய அழுத்தங்கள், பாஜக தமிழ்நாட்டில் கால் பதிக்கிறதுக்கு என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்றத பல உண்மைகளை ஓபிஎஸ் வச்சு பேச வைக்கலாம். அதனால இந்த இடத்துல திமுக எடுத்ததுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் தான் இந்த இடத்துல. ஏன்னா அதனாலதான் இந்த முடிவு ஓபிஎஸோட இங்க இணைவுங்கிறது பலருக்கும் அதிர்ச்சி. அமித்ஷாவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கும். என்னடா அது, நம்ம டிடிவி எல்லாம் ஒண்ணு சேர்த்து பெரிய பிளான் போட்டோமே, எல்லாமே கனவுல மண்ணு விழுந்து போச்சேன்னு சொல்லி அமித்ஷாவுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி இருக்கலாம். விஜய்க்கு அதிர்ச்சி இருக்கலாம். நம்ம என்னென்னோ ஆஃபர் கொடுக்குறோம், யாருமே வரமாட்டாங்க, கடைசி வரைக்கும் பனையூர்ல நம்மளே தனியா பதுங்கி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஒரு அதிர்ச்சி இருக்கலாம். ஏன்னா அவங்க கட்சியில உள்ளவங்க சொன்னாங்களே, அவர் வராரா, அவரு மட்டும் இல்ல அவரோட இவரு வராரா, இவரு மட்டும் இல்ல அவரு வராரா, இப்படி எல்லாம் கனவு கண்டாங்க. அதான் சொல்றது, ஏண்டா அவர் வராரா இவரு வராரான்னு சொல்லி சும்மா பேசக்கூடாது, செஞ்சு காட்டணும். அதை தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு செஞ்சு காமிச்சாரு. ஆதவர்ஜுனா ஒரு பேட்டியில சொன்னாரு, பிப்ரவரி மாசம் பாருங்க அவர் வராரு, பிப்ரவரி மாசம் திமுக இருக்க ஒரு அமைச்சரே வந்து சேர இருக்காரு அப்படின்னாரு. அதே பிப்ரவரி மாசத்துல தமிழ்நாடுடைய முன்னாள் முதலமைச்சர், 3 முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தரை இன்னைக்கு தன்னோட கட்சியில சேர்த்து தன்னுடைய கூட்டணியை இந்த அளவுக்கு வலுப்படுத்தி பாஜகவுக்கு எதிரான களத்துல எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறோம் அப்படிங்கறத வலுப்படுத்தினாங்க பாருங்க. இதுதான் அரசியல். அதனாலதான் எச் ராஜா அடிக்கடி சொல்றாரு. எச் ராஜா இப்ப பக்கவாதம் வந்தா கூட மனுஷன் அந்த காலத்துல பக்காவா சொன்னாப்ல, ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னாரு. அது உண்மையில ஸ்டாலின் இன்னைக்கு நடத்தி காட்டிட்டு இருக்காரு. பாஜகவுக்கு எதிரான ஒரு சித்தாந்த போர். அந்த சித்தாந்தத்தை போர்ல நம்ம எடுத்திருக்கக்கூடிய ஒரு வியூகம் தான் ஓபிஎஸ் இங்க இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதுல யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இது காங்கிரஸுக்குமே வைக்கப்பட்ட ஒரு செக். ஏன்னா காங்கிரஸ் இப்போ கொஞ்ச நாளா ஒரு டிமாண்ட் ஒன்று காட்டுறாங்க. போன எலெக்ஷன்ல 25 சீட்டு கொடுத்தீங்க, இந்த தடவை எங்களுக்கு ஒரு 39-40 எங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு டிமாண்டு. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாவேக்கா கூப்பிட்டு இருக்காங்க, நாங்க அந்த பக்கம் கூட போலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாவேக்காவை காரணம் காட்டி திமுகவில் ஒரு பெரிய டிமாண்டு காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் அவங்களோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்க நேரத்துல இப்படி ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுத்த 25 பெரிய அதிகம், என்ன கேட்டா அவங்களுக்கு 10 ஜாஸ்தி நான் சொல்லுவேன். அப்ப இப்படி இருக்கிற நேரத்துல அவங்க ஒரு டிமாண்டு காட்டிட்டு இருந்தாங்க, தாவேக்கா காட்டி பூச்சாண்டி காட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் மாதிரியான இவ்வளவு பெரிய நபர் திமுகவுக்கு வந்ததால இன்னைக்கு காங்கிரஸோட தயவு திமுகவுக்கு தேவையில்லை. அதனால இப்ப பல மீம்ஸ்கள் நம்மளால பார்க்க முடியுது. திமுக தொண்டர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாங்களாம், தலைவரே என்ன அவங்க 25-30 கொடுத்தாலுங்க, இப்ப 39-40 கேட்கறாங்க, ஓபிஎஸ் எல்லாம் வந்துட்டாப்ல, இன்னைக்கு 10 ஜாஸ்தி தான் நினைக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு பல வகையான மீம்ஸ்கள் உருவாயிருக்குது. அதனாலதான் சொல்றது, இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல், வரக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுங்கிறது பெரிய அளவிலான சூடு பிடிச்சி தமிழ்நாடு திமுகவுடைய கூட்டணிங்கிறது மிக வலுவான ஒரு கூட்டணி, 50% வாக்குகள் வாங்கக்கூடிய அளவுக்கு மிக வலுவான ஒரு கூட்டணி உருவாயிருக்கு. பாஜக எப்பேற்பட்ட திட்டங்கள் வகுத்தாலும் அந்த திட்டங்களை சித்தாந்த ரீதியா முறியடிக்கக்கூடிய இடத்துல திமுக இவ்வளவு உறுதியா இவ்வளவு உயிர்ப்போட இருக்கிறதுங்கிறது திமுக கூட்டணியை உண்மையாவே மனசார பாராட்டலாம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.